அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். விஸ்டம் ரெவல்யூஷன் 360 என்கின்ற தளத்தின் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் பல்வேறு துறையை சார்ந்த சாதனையாளர்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கிய சம்பவங்களை தொகுத்து இந்த தொகுப்பில் நான் வழங்கி வரேன். என்னுடைய தகவல் அனைத்தும் அரிய தகவலாக, நீங்கள் அவசியம் அறிய வேண்டிய தகவலாக இருக்கும். இன்றைக்கி போட்டித் தேர்வுங்கிறது மிகவும் சவாலான காரியம். ஒரு வேக்கண்ட்டுக்கு 1000 பேர் அப்ளை செய்கிறாங்க. நீங்கள் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா மீதி 999 பேரை நீங்கள் பின்னுக்கு தள்ளணும். ஏன்னா அவங்களுடைய காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தொகை எண்ணிக்கை ஏற்ப பட்டதாரிகளின் எண்ணிக்கையும் பன்மடங்கு பெருகிருச்சு. அதனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் 1000 பேரை நீங்கள் பின்னுக்கு தள்ளி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஒரு சில கைடுகளை நம்பி அதில் இருக்கிற கேள்விகள் மட்டும்தான் கேட்பான்னு அதை மட்டும் நினச்சி நம்பி, மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறக்குற மாதிரி ஒரு சில கைடுகளை நம்பி நீங்கள் படிச்சுட்டு போகிறங்கிறது ஒரு வகையில் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும்னா எல்லா டைப் ஆஃப் புக்ஸும் படிக்கணும். எல்லா டைப் ஆஃப் ஆங்கிள்லேயும் நீங்கள் உங்களுடைய பொது அறிவை வளர்த்துக்கணும். அதனால் போட்டித் தேர்வில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்னுடைய தகவல் நிச்சயம் உங்களுக்கு பெரிதும் பயன்படும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்கின்ற அடிப்படையில் நான் தகவலை தொகுத்து தரேன். என்னுடைய தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளர் வர வேண்டும். உங்கள் வாழ்க்கை இந்த சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பதே சமூக பற்றாளன் ஞானச்சித்தனாகிய எனது வேண்டுகோள், விருப்பம். அந்த வகையில் நவம்பர் 19 நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன, நவம்பர் 19 பிறந்த சாதனையாளர்கள் யார், நவம்பர் 19 மறைந்த சாதனையாளர் யார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல முக்கிய நிகழ்வுகள். நவம்பர் 19 நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் 1816 ஆண்டு போலந்து நாட்டில் இருக்கிற வர்ஷா பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது. இப்போ போலந்து நாட்டில் பிறந்தவங்க தான் 2 முறை நோபல் பரிசு பெற்ற மேரி குயரி அம்மையார். இப்போ போலந்து நாட்டின் தலைநகர் கேபிட்டல் எதுன்னு பார்த்தா வர்ஷா. அந்த வர்ஷா பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட தினம் இன்று. 1816 ஆண்டு நவம்பர் 19 அந்த பல்கலைக்கழகமானது தோற்றுவிக்கப்பட்டது. உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் வர்ஷா பல்கலைக்கழகமும் ஒன்று. அடுத்ததாக 1969 ஆண்டு நவம்பர் 19 கருப்பு முத்து என்று அழைக்கப்படும் பிரேசில் கால்பந்து வீரர் பேலே அவர்கள் தன்னுடைய 1000வது கோலை அடித்து சாதனை புரிந்தார். பேலே அவர் பிறந்தது 1940 ஆண்டு அக்டோபர் 23 மறைந்தது 2022 ஆண்டு டிசம்பர் 24 பீலே அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கால்பந்து வீரர். அவருடைய இயற்பெயர் எட்சன் அரண்டோ நாசிமெண்டோ. அதனுடைய பேர் மாற்றி தான் அவர் பேலேன்னு வச்சுக்கிறார். இயற்பெயர் எட்சன் அரண்டஸ் டோ நாசிமெண்டோ என்பது அவருடைய இயற்பெயர். 20ஆம் நூற்றாண்டின் தலைச்சிறந்த கால்பந்து வீரர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டவர். அதாவது அவருடைய 22 ஆண்டு கால 22 இயர்ஸ் சர்வீஸில் 1282 கோல்களை அடித்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஒரு விளையாட்டு வீரராக மட்டுமல்லாமல் அமைதிக்கு நோபல் பரிசு 1978 ஆண்டு வாங்கியிருக்கிறார். அவர் நிறைய ஹாட்ரிக் கோலு, 3 கோலு தொடர்ச்சியாக போட்டால் ஹாட்ரிக். ஹாட்ரிக் அப்படின்னா, ஹார்ட்டுன்னா தொப்பி, அதை அந்த 3 தடவை தொடர்ச்சியாக அவுட்டு பண்ணோம்னா அந்த ஹார்ட்டு தொப்பியை பரிசாக தருவாங்களாம். அதுக்கு பேர் தான் ஹாட்ரிக். அது கிரிக்கெட்டில் வந்தது. அப்புறம் எல்லா 3 முறை நம்ம தொடர்ந்து செய்யும்போது அது ஹாட்ரிக்னு சொல்கிறாங்க. அதனால் ஹார்ட்டு தொப்பியை பெறுவதற்கான ஒரு ட்ரிக்கு தான் ஹாட்ரிக். இப்போ இந்த ஹாட்ரிக்கு கால்பந்தில் அதிக ஹாட்ரிக் அடிச்சுக்கிறாரு. எத்தனை முறைனா 92 முறை அடிச்சுக்கிறாரு. அப்புறம் 20ஆம் நூற்றாண்டின் தலைச்சிறந்த வீரர் என்று 20 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது 20ஆம் நூற்றாண்டுன்னா 1901 2000 வரைக்கும். இப்போ அவர் 1980 ஆண்டிலே
20ஆம் நூற்றாண்டின் தலைச்சிறந்த வீரர் அப்படின்னு ஒலிம்பிக் குழு வந்து முன்னாடியே 20 வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிருச்சு. அப்புறம் இப்போ பிரேசில் நாடானது இவரை வந்து அந்த நாட்டின் தேசிய சொத்தாக அறிவித்தது. ஏன்னா இவர் வேறு நாட்டுக்கு எங்கேயாவது போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, விளையாட்டு தானே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. இப்போ விளையாட்டால் என்ன சாதிக்க முடியும்னா ஒரு போரை நிறுத்த முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு பீலே அவர்களுடைய விளையாட்டு. ஆமாங்க, 1970ஆம் ஆண்டில் நைஜீரியா நாட்டில் 2 தரப்புக்கும் போர் ஏற்பட்டது. இவருடைய கால்பந்து ஆட்டத்தை பார்க்கணும், உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ஃபைனலில் இவருடைய ஆட்டத்தை பார்க்கணுன்னே சொல்லி 2 தரப்பு இரு தரப்பு போர் செய்கிறவங்களும் ஒன்று சேர்ந்து 48 மணி நேரம் போரை ஒத்தி வைத்தார்கள். அதனால் ஒரு விளையாட்டு தானேன்னு நீங்கள் விளையாட்டை எடுக்காமல் விளையாட்டால் ஒரு உலகத்தில் போரை கூட நிறுத்த முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பீலே அவர்கள் திகழ்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா 1999ஆம் ஆண்டு சீனா தன்னுடைய முதல் விண்கலத்தை சென்சு 1 என்கின்ற விண்கலத்தை விண்ணில் ஏவிய தினம் இன்று. அடுத்ததாக பார்த்தோம்னா நவம்பர் 19ஆம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். 1600ஆவது வருஷத்தில் இங்கிலாந்து நாட்டின் மன்னர் 1ஆம் சார்லஸ் அவர்கள் பிறந்தார். இங்கிலாந்து நாடு பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சூரியன் மறையாத நாடு. சூரியன் மறையாத நாடுன்னு எதனால் சொல்கிறேன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 64 நாடுகள் வந்து போய் அடிமைப்படுத்தினாங்க. அந்த 64 நாடுகள் சேர்ந்து தான் காமன்வெல்த் நேஷன் அப்படின்னு அழைக்கிறோம். அந்த 64 நாடுகளில் இந்திய நாடும் ஒன்று. அந்த இதில் நிறைய நாடுகள் இருக்குது. அந்த அமைப்பு தான் காமன்வெல்த் அமைப்பு. அதனுடைய தலைநகர் வந்து இங்கிலாந்தில் இருக்குது. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை காமன்வெல்த் கேமானது ஒலிம்பிக் மாதிரியே நடத்தப்படுகிறது. இப்போ காமன்வெல்த் கேமுன்னுங்கும்போது நம்மளுக்கு 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் கேம் வந்து நம்ம குஜராத்தில் அகமதாபாத் நகரில் நடைபெற இருக்கிறது. இதெல்லாம் வந்து கூடுதல் தகவல். இப்போ உலகமெல்லாம் அவங்க ஆட்சி செஞ்சதுனால இங்கிலாந்து நாட்டுக்கு சூரியன் மறையாத நாடு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அடுத்ததாக 1828ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி வீரமங்கை ஜான்சி ராணி லட்சுமி பாய் பிறந்த தினம். அவங்க வந்து 1857 முதல் இந்திய சுதந்திர போர் என்று அழைக்கப்படும் சிப்பாய் கழகத்தில் பங்காற்றியவர். அவர் பிறந்தது, அந்த அம்மா பிறந்தவங்க எப்படின்னா 1828 நவம்பர் 19ஆம் தேதி. மறைந்தது 1858 ஜூன் 18 மறைந்தாங்க. வீரமங்கை ஜான்சி ராணி அவர்கள் ஒரு பெண் குலத்திற்கு பேர் எடுத்துவீங்க. ஏன்னா அப்பயே வந்து பெண்கள் வந்து என்ன செய்ய முடியுங்கும்போது பெண்களால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு போர் வீராங்கனையாக திகழ்ந்தாங்க. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இவங்க வந்து உரிமை குரல் கொடுத்தாங்க. நிறைய சாதனைகளை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்சியில் ஒரு வீரத்திற்கும் தீரத்திற்கும் நல்ல பேர் எடுத்தவங்க வீரமங்கை ஜான்சி ராணி அவர்கள். அவங்க வந்து இங்கே அவங்கள வச்சு தான் நிறைய இந்தியா பூரா ஜான்சி ராணிங்கிற பேர் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. அதனால் ஒரு பெண்ணினத்திற்கு பெருமை சேர்த்தவங்க வீரமங்கை ஜான்சி ராணி அவர்கள். அடுத்ததாக பார்த்தோம்னா 1914ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி ஏக்நாத் ராமகிருஷ்ண ரானாடே அவர் வந்து பிறந்தார். இந்த ஏக்நாத் ராமகிருஷ்ண ரானாடே அவர் வந்து எங்கே பிறந்தார்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தார். 1914 நவம்பர் 19 பிறந்தார். மறைந்தது வந்து 1982 ஆகஸ்ட் 22ஆம் தேதி மறைந்தார். இந்த ஏக்நாத் ராமகிருஷ்ண ரானாடே அவர் செய்த சாதனை என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் கன்னியாகுமரியில் 1972ஆம் ஆண்டு விவேகானந்தர் பாறையை இவர் தலைமையில் தான் கட்டினாங்க. விவேகானந்தர் பாறை அந்த மண்டபம் உருவாவதற்கு முழு மூச்சாக இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணவர் யாருன்னா ஏக்நாத் ராமகிருஷ்ண ரானாடே அவர்கள். விவேகானந்தரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எழுமீன் விழுமீன் கருதிய கருமம் கைகூடும் வரையில் உழைமீன் என்னார். அதனால் அவேக் அரைஸ் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் ரீச் அப்படின்னு அவருடைய பொன்மொழிகள் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய பொன்மொழிகள். விவேகானந்தர் அவர்களுடைய
பொன்மொழிகள், அவருடைய கட்டுரைகள், அவருடைய பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு மனதில் எழுச்சியும் ஒரு கிளர்ச்சியும் ஏற்படும். 1863ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் ஒரு பேருரை ஆற்றினார். விவேகானந்தா அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர். அமெரிக்காவில் எல்லாருமே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பேச்சை தொகுப்புரையில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்னாங்க. ஆனால் விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய பேச்சை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தார். அந்த அவருடைய பேச்சு உலகெங்கிலும் இன்று வரை பேசப்படுகிறது. அதனால் விவேகானந்தர் அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி, அதன் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி, அப்புறம் தன்னம்பிக்கை பேச்சாளர். அவருடைய மோட்டிவேஷனல் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா 1917ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் என்கின்ற வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரனான இந்திரா காந்தி அம்மையார் பிறந்தாங்க. இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இரும்பு பெண்மணி என்று பெயர் எடுத்தவர், உலகில் இரும்பு பெண்மணி என்று பெயர் எடுத்தவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மார்கரெட் தாட்சரு. அதுக்கு அடுத்ததாக இந்தியாவின் இரும்பு பெண்மணி யார் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார், இந்தியாவின் முதல் பெண் பிரதமர். அவங்க பிறந்தது 1917 நவம்பர் 19ஆம் தேதி, மறைந்தது 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி. நிறைய இந்திய நாடானது வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆளுமையும் ஒரு காரணமாக இருக்குது. அடுத்ததாக 1928ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி தாரா சிங் அவர் வந்து மற்போர் வீரர், ரிஸ்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா, மற்போர் வீரர், நிறைய பட்டங்களை வாங்கியிருக்கிறார். 1947 மற்றும் 1960 உலக மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடியவர் தாரா சிங்கு. தான் ஒரு நடிகராகவும் மாறி 140 படங்களை நடிச்சிருக்கிறாரு. தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படத்தில் மாவீரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் தான் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக நடிச்சிருப்பாங்க தாரா சிங் அவர்கள். அது மட்டும் இல்லை, ராமாயணம் தொடரில் அனுமன் வேடத்தில் வந்தவர் தான் இவர் தாரா சிங் அவர்கள். தாரா சிங் அவர்கள் பின்னால் அரசியல்வாதியாகவும் இருந்தவர். அவர் வந்து 2012ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார் தாரா சிங் அவர்கள். அடுத்ததாக பார்த்தோம்னா 1961ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி சின்ன கலைவாணர் என்று போற்றப்படும் நடிகர் விவேக் அவர்கள் பிறந்தார். நடிகர் விவேக் அவர்கள் பிறந்தது சங்கரன் கோயில் அப்படிங்கிற இடத்துல. அவங்களுடைய பூர்வீகம் கோவில்பட்டியை சார்ந்தது. அடுத்ததாக அவர் வந்து மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற திரைப்படத்தில் கே பாலச்சந்தர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அவர் வந்து ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு சிரிப்பு வெறும் சிரிப்பாக மட்டும் இல்லாமல் சிந்திக்கவும் வைத்தார். அதனால தான் அவர் வந்து சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்படுகிறார். நடிகர் விவேக் அவர்கள் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார். அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய புகழை மேடைதோறும் பரப்பி வந்தார். மற்றும் சுற்றுப்புற சூழலுக்கு நிறைய மரக்கன்களை நட்டு, அதாவது ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் தான் ஒரு சிறந்த மனிதர் என்கின்ற தடத்தை பதித்துவிட்டு சென்றார். அதாவது we are a human being but being a human அப்படிங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக நடிகர் விவேக் அவர்கள், சின்ன கலைவாணர் அவர்கள் திகழ்கிறார். அவரது புகழ் என்றும் நீடித்து இருக்கும். அடுத்ததாக 1975ஆம் ஆண்டு மிஸ் யூனிவர்ஸ் என்கின்ற பட்டத்தை, உலக அழகி பட்டத்தை 1994 வாங்கின சுஷ்மிதா சென் அவர்கள் பிறந்தாங்க. சுஷ்மிதா சென் அவர்கள் தமிழில் ரட்சகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருங்க. அடுத்ததாக 1976ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி நடிகர் அருண் விஜய் அவர்கள், விஜயகுமார் அவர்களோட புதல்வர் அருண் விஜய் அவர்கள் பிறந்தார். அடுத்ததாக 1985ஆம் ஆண்டு
மிகச்சிறந்த பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன் அவர்கள் பிறந்தாங்க. அடுத்ததாக நவம்பர் 19ஆம் தேதி மறைந்த சாதனையாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 1982ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி நடிகர் S.A. அசோகன் அவர்கள் மறைந்தார். அவருடைய இயற்பெயர் ஆண்டனி. அந்த காலத்திலேயே BSc பட்டதாரி. இயக்குனர் T.R. ராமண்ணா அவர்கள் இயக்கத்தில் ஔவையார் என்கின்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் நடிகர் S.A. அசோகன் அவர்கள். எம்ஜிஆர் திரைப்படத்தில் மிக முக்கிய வில்லனாக வருபவர். அடுத்ததாக பார்த்தோம்னா 2008ஆம் ஆண்டு புகழ்பெற்ற நடிகராக மட்டும் இல்லாமல் ஐயப்ப பக்தராக திகழ்ந்த, அதாவது படத்தில் வில்லன், நெஜத்தில் அவர் ஒரு ஹீரோ, N.M. நம்பியார் அவர்கள் இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்த தினம் இன்று. N.M. நம்பியார்னா ஒரு மிகச்சிறந்த எல்லா கதாபாத்திரத்திலும் பொருந்தக்கூடியவர். ஆரம்பத்தில் எம்ஜிஆர் திரைப்படங்களில் வில்லங்களாக நடித்தார். பிற்காலத்தில் அதாவது பாக்யராஜ், ரஜினி, கமல் போன்ற நடிகர்களின் படங்களில் வில்லனாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகராக திகழ்ந்தவர். அடுத்ததாக நவம்பர் 19ஆம் தேதி முக்கிய நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தோம்னா, நவம்பர் 19ஆம் தேதியில் முக்கிய தினம் பன்னாட்டு ஆண்கள் தினம், சர்வதேச ஆண்கள் தினம் 1999ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது. இன்டர்நேஷ்னல் மேல் டே நவம்பர் 19. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே மார்ச் 8, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்ததாக நவம்பர் 19ஆம் தேதி உலக கழிவறை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 2013ஆம் ஆண்டு முதல் உலக கழிவறை தினம் நவம்பர் 19ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நவம்பர் 19ஆம் தேதியில் நடந்த முக்கிய நிகழ்வுகள், நவம்பர் 19ஆம் தேதி பிறந்த சாதனையாளர்கள், நவம்பர் 19ஆம் தேதியில் மறைந்த சாதனையாளர்கள் பற்றி இந்த தொகுப்பில் நம்ம பார்த்தோம். இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவலை பயன்படுத்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு வெற்றியாளர் ஆக வேண்டும். உங்கள் வாழ்க்கை இந்த சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்.